நமசிவாய. ஜூன் மாத ராசி பலன்கள், அதாவது மெயினாக பார்க்கணுன்னா சுக்கிர ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்ல வேண்டும். சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். ஸோ மேஷம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவர் வந்து மீனத்தில் இருந்தபொழுது ஒரு உச்ச சுக்கிரனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் மேஷத்தில் வரதும் பார்த்தோம்னா நட்பு வீடு தான், நட்பு வீட்டில் தான் வராரு. அதனால் எந்த ஒரு நமக்கு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான பெரும்பான்மையான ஒரு ராசிகளுக்கு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வராது. நல்ல விஷயம் தான் அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு பெயர்ச்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல போனால் புதன் வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார். புதனுடைய பயிற்சியும் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா செவ்வாயுடைய பயிற்சியும் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ ராசி, இவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகப்படியான ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். காரணம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஒரு நீச்சத்தன்மையில் இருந்து வந்திருக்கார். இத்தனை நாளும் கடகத்தில் இருந்திருக்காரு. இந்த கடகத்திலிருந்து பார்த்தோம்னா இப்போ சிம்மத்துக்கு வரார். ஸோ இப்போ புதன், அதே போல் வந்து செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், வழக்கம் போல் இருக்கக்கூடிய சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பெரும்பான்மையான நல்ல விஷயங்களை தரப்போகிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். இதில் நான் வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன இருக்கக்கூடிய ஒரு மற்ற பயிற்சிகள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லா விதமான ஒரு பயிற்சியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற பயிற்சிகள் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சனியுடைய நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதே மாதிரி அவருடைய ராசியாதிபதி, லக்னாதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீச்சத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, இந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான ஒரு சந்தோஷங்கள், ஒரு ரொமான்டிக் ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தேஜஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். முகத்தில் வந்து துருத்துருன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, தேஜஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு கூட அது மாதிரியான விஷயங்களை அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்கு இருக்கும். ஒரு திடீர் ஒரு புத்துணர்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்த மாதிரி உங்களுக்கு நாள்பட உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுதினமுமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மனதில் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு எண்ணங்கள் எல்லாமே தோணும். புதிதாக ஒரு கலைநயம் மிக்க விஷயங்கள், ரொம்ப ரசனை அதிகமாகும்னு வச்சுருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்ல போனால் செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது வர வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற விஷயங்கள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா எதிர்பாராத பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும் பொழுதே நம்ம வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும் நம்ம வந்து சுக்கிர பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால். அப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது அதிகப்படியாக அவங்க வந்து கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆகட்டும், அல்லது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக இந்த ஒரு மாதத்தில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஒரு சில நிலையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு பேரன்போடு இருக்கக்கூடிய ஒருத்தரும் வந்து பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய அன்போடு இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அது மாதிரியான ஒரு நிலை, ஒரு மனநிலை, உடல்நிலையில் அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, மனநிலையிலே அந்த மாதிரியான ஒரு விஷயம், ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரொமான்டிக் ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தோம்னா மேஷராசினர் இந்த ஒரு மாதம் அதிகப்படியாக அந்த எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த குதூகலம், களியாட்டம்னு சொல்லுவோம்ல, கண்ணாபின்னான எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அதிகப்படியாக இந்த ஒரு மாதம் மேஷராசினருக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த பண விஷயத்தில் பணம் வரும், அட் த சேம் டைம் அது செலவு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த ஒரு மாதம் மிக மிக சந்தோஷமாக கழியக்கூடிய மாதமாக மேஷராசினருக்கு இருக்கும். ரிஷபராசினர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வரும்போது ரிஷபராசினருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். புதிதாக திருமணமானவர்களுக்கு எல்லாமே வந்து மிகுந்த சந்தோஷமான ஒரு நிலையில் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான, ஜென்ரலாகவே அப்படி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு மாதம் அது அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரிஷபராசினருக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் பாய் ஃப்ரெண்ட்கிட்டயோ கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயோ அந்த மாதிரியான விஷயத்திற்காக அவர்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதம் வந்து சாத்தியக்கூறுகள் நார்மலைஸ் ஆகக்கூடிய ஒரு
சாத்தியக்கூறுகள், பாசிட்டிவாக விஷயம் வரதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிகளுக்குள் ஏதாவது ஊழல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த ஒரு மாதம் வந்து சரியாகி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதே போல் வந்து உங்களுக்கு பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே ஜுவல்லரிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அடகு கடையில் வச்சுருந்தோன்னா அதை எடுக்கிறதுக்கோ அல்லது வந்து பார்த்தோம்னா புதிதாக கொஞ்சமாவது வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு சின்னதாக ஒரு தோடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்போ இல்லை ஒரு மூக்குத்தி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பாவது பெரும்பாலான பெண்களுக்கு அமையக்கூடும். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் ரிஷபராசினருக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆன்மீக நாட்டம் அப்படின்றது, அந்த ஆன்மீக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு மாதம் அதிகமாகும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அழகு சார்ந்த தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா பெருமாள் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அழகு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா இவங்களுக்கு. ஸோ அதனால சொல்கிறேன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கடவுள்களுமே அழகு தான், பட் இவங்களெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதே அந்த அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு தான் சொல்கிறதே. ஸோ அப்போ அது மாதிரியான விஷயங்களும் சரி, மகாலட்சுமி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆவீங்க இந்த ஒரு மாதம். அதிகப்படியாக இவர்களை தேடி போவதோ அல்லது இவர்களுடைய ஒரு விக்கிரகங்களோ அல்லது இவர்களுடைய ஒரு பூஜைகளோ உங்களுக்கு அடிக்கடி கண்களில் படுமாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து ரிஷபராசினருக்கு அமையும். அது மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பான முறையில் அடுத்த மாதம் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்படி இருந்தது இந்த மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மிதுன ராசினருக்கு இந்த ஒரு மாதம் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 தடவையாக வந்து பார்க்கும்பொழுது மிதுன ராசினருக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியலை. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினருக்கு இந்த ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு ஏதாவது முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாளாக இப்போ ஒரு 2 மாதமாவோ ஒரு 1.5 மாதமாவோ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருந்தால் மிதுன ராசினருக்கு அந்த விஷயம்லாம் நார்மலைஸ் ஆகும். நார்மலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு வழக்கம் போல் வர பணவரவு அப்படின்ற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் பணவரவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் ஜாஸ்தியாகும் கண்டிப்பான முறையிலே. உங்களுடைய பெயர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது நல்லவர் அப்படின்ற மாதிரியோ அல்லது ஒரு பாப்புலாரிட்டி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்கள் கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆஃபீஸில் ஃபுல்லாக உங்களுடைய பெயர் வந்து நன்றாக பரவ ஆரம்பிக்கும். நன்றாக வந்து அப்ரிசியேஷன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சக நபர்கள் எல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறாங்களோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய குடும்ப ஆளுகளோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ அவர்கள் எல்லாம் அதிகப்படியாக உங்களுடைய நல்ல ஒரு கிளீனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நல்ல ஒரு பணம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான அந்த அப்ரிசியேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பாப்புலாரிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு கலைத்துறையினருக்கும் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து அந்த பாப்புலாரிட்டி உங்களை பற்றி அதிகப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். அதர் சைடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அது மாதிரி அதிகப்படியாக தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அடிக்கடி இந்த கோபம் வருவது, அந்த கோபத்தினால் நம்ம வந்து சில விஷயங்களை ஏதாவது வந்து பாதகம் செய்து விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு மாதத்திலே வரலாம். ஸோ அதனால் அந்த கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குள்ள என்னென்ன நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதை மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக போயிடும். மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு விஷயமுமே இந்த மாதம் வந்து நெகட்டிவாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக மிதுன ராசினருக்கு இல்லை. கடகராசினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு அழுத்திக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து திடீர்னு ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு மேம்பட்ட நிலையிலே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் அடைவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் அதற்குண்டான சிக்னல்ஸ் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாகவே கடகராசினருக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நிலையை நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து ரொம்ப ரொம்ப குறைந்து இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களினால் கான்ஃபிடன்ஸ் லெவலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு விதானம் விரக்தி நிலையில் இருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் பண ரீதியாக மட்டுமல்ல குடும்ப ரீதியாக எல்லா விதமாகவுமே நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த கடகராசினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே வரும். மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து புது முயற்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த புது முயற்சிகள் எடுத்து வைப்பீங்க. எந்த புது முயற்சி
முயற்சிகள் எடுத்தோம்னா வெறும் பிஸ்னஸ் ரிலேட்டடோ இல்லை கெரியர் ரிலேட்டடோ மட்டும் நம்ம வந்து சொல்ல வேண்டாம். படிப்பு இருந்தால் படிப்பு, அல்லது ஏதாவது கலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்வீர்கள். அந்த புதிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல, அதாவது ரிகன்சைல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லாங் டேர்ம் இஷ்யூஸ் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் ரிகன்சைல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு முன்னெடுத்து செல்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு அதெல்லாமே வந்து சாஃப்டாக முடியும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அது வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கடகராசினருக்கு சொல்லலாம். சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சிம்மராசினருக்கு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உட்காந்துக்கிறார் ராசிலேயே. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாகவே கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் கண்ணாப்பின்னான்னு வேகமாக ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். சாதாரணமாக நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடியவர்கள் தான் இந்த ஒரு மாதம் இன்னும் அதிகமாக போவீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு அதுக்குண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அதற்குண்டான ஒரு பலன் இருக்கு இல்லையா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அதுக்குண்டான பலன்கள் வந்து கொஞ்சமாவது கிடைச்சிக்கிட்டே இருந்ததுனால நம்ம திரும்ப அந்த ஒரு விஷயத்தை செய்வோம். ஸோ அது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் நீங்கள் 10 அடி எடுத்து வைத்தீர்கள் என்றால் இன்னொரு 10-20 அடி அது சேர்த்தே எடுத்து வைக்க உங்களுக்கு லக் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு இந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். இந்த ஒரு மாதம் சின்னதாக பக்கத்து இடத்துல நிறைய இடத்துக்கு நீங்கள் வந்து டிராவலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிம்மராசினருக்கு அதிகமாக இந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்கெட்டிங்ல இருந்தால் மட்டும்தான் இல்லை, வீட்டில் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் கூட கணவருடன் சேர்ந்து எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வரதோ, அல்லது நீங்களே தனியாக எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது உங்கள் ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு அப்படின்ற மாதிரி சென்னையில் இருந்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போகிறது, பக்கத்தில் வந்து அரக்கோணம் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு அடிக்கடி இந்த ஒரு மாதம் இந்த மாதிரி டிராவலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த டிராவலிங் மூலமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அதிகப்படியாக நற்பலன்கள் நடக்கும். அதனால் நல்ல செய்திகள் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிம்மராசினருக்கு சொல்லலாம். சிம்மராசினருக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சிம்மராசினர் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து உதாசீனப்படுத்தி நீங்க வேகமாக ஓடுறது, அதாவது வேகமாக ஓடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாட்டுக்கு வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களையும் தேடி ஒரு விஷயம் ஓடி வருது அப்படின் போது நீங்க அதை பார்க்காம வேற பக்கம் ஓடிடக்கூடாது. அது மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த ஒரு மாதம் இருக்கிறது. ஸோ அதை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஒரு மாதம் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அப்படின்னாலும், லக் அதிகமாக ஃபேவர் பண்ணும் அப்படின்னாலும், அதை மிஸ் பண்ணக்கூடிய, அதை இக்னோர் பண்ணக்கூடிய, நம்ம தெரியாம அதை வந்து தவறவிடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள். கன்னிராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, வேண்டாத நபர்களுடைய, அதாவது மறைமுக எதிரிகள் அல்லது வந்து கண்ணு வைக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணீர்னு சொல்லக்கூடியது, ஈவில் ஐ அப்படின்ற மாதிரி, பொறாமை குணம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய உங்களை நோக்கி இது மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒரு கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த விஷயங்களிலே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதம் இருக்கக்கூடும். ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து போவது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமும் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தென்பட்டாலும் உடனடியாகவே அதற்குண்டான ரெமெடிஸ், டாக்டர் கிட்ட போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ, அல்லது நீங்களே ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்குது, அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாவது சின்ன விஷயங்கள் செய்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக அந்த ஒரு உடல்நிலை கோளாறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தலை தூக்கும் பொழுதே அதை வந்து ஒதுக்கி விடுவது அப்படின்ற மாதிரி, முழுமையாக நீக்கிவிட வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாகவே தேவை இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினருக்கு. அல்லாத பட்சத்தில் அந்த ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாகக்கூடும். அதே மாதிரி தான் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன ஒரு மாதிரி ஒரு கண்ணீர் அப்படின்ற மாதிரி, இந்த ஈவில்லை அப்படின்ட்டு பொறாம குணம், அதனால அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஈடுபடுறது அப்படின்ற மாதிரி, ஆல்ரெடி நம்ம யாராவது 4 பேரை எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா அவங்களுடைய ஆட்டம் ஜாஸ்தியாகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் வரக்கூடும். அதனால் நீங்கள் அந்த விஷயங்களிலுமே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது. வழக்கு ரீதியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயத்திலையும் லீகலாக நீங்கள் என்ன மாதிரியாக உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணுமோ அது மாதிரியாக சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை. அதே போல் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஜென்ரலாக என்ன ஆகும், நம்மளுடைய மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. அதனால நம்மளுடைய ஸ்பௌஸ் கிட்ட, நம்மளுடைய அதர் ரிலேஷன்ஸ் கிட்ட, அவங்க கிட்டலாம் நம்மளுடைய எங்கெல்லாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுடைய மனம் புண்படும்படியான விஷயங்களை நாம் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஒரு மாதம் கன்னிராசினருக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதனால அந்த ஒரு விஷயமும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்
ஹெல்ப்ஃபுல்லாக போகும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி வந்து பார்த்தோன்னா எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டால் நிறைய நல்லது நடக்கும். பண ரீதியான விஷயங்களுக்கு பெரிய குறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, எதிர்பார்க்காத சொத்துக்களோ அல்லது கிஃப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது வாகனமாக வரலாம், சொத்தாக வரலாம், ஜுவல்லரிஸாக வரலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸும் இந்த ஒரு மாதம், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே நடக்கும். நாம் ஒன்று நோய் அப்படின்ற மாதிரியான விஷயமும், இன்னொன்று எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், நம்மளுடைய கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. நாக்கில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு குதூகலமான மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புதிய பிஸ்னஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி, கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாகவே சொல்லலாம். உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட்ஸ் ஆகட்டும் அல்லது கொலீக்ஸ் ஆகட்டும், அவங்களால எல்லாமே உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள், அவங்க உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வேலையில் தான் சொல்கிறேன். அது மாதிரியான விஷயங்கள், அதனால் உங்களுடைய வேலை பளு குறைகிறது அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் லீடராக இருந்தீங்களா, ஏதாவது ஒரு டீமில் இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் உங்களை முன்னிலைப்படுத்துவது, உங்களுடைய ஒரு உண்மையான நிலையை, உங்களுடைய உண்மையான ஒரு உழைப்பை எல்லாமே தெரிந்து கொள்வது, அதுக்கு ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது. பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதில் பெண்டிங் நிறைய லாங் டேர்ம் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க கொடுத்துட்டு அந்த பணம் திரும்பியே வராமல், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக துளாராசினருக்கு இருக்கிறது. வெளியில் நீங்கள் பிஸ்னஸாக இல்லாமல் கொடுத்துருந்த பணமும் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. புதுசாக வேற ஒரு பிஸ்னஸ்லேயே நிறைய யுக்திகளை கையாளுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, புதுசாக உங்களுக்கு வேற யாருக்கூடியாவது ஒரு கொலாபரேஷன்ஸ் அல்லது பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசாக ஆள் வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை கலந்து ஆலோசித்துக் கொண்டு அது மாதிரியான விஷயமாக துளாராசினர் ஒரு பிஸ்னஸில் ஈடுபடலாம்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தோன்னா ஓவராலாக இந்த ஒரு மாதம் மனதளவிலும் சரி, ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லையும் சரி, கெரியர்லையும் சரி, அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயங்கள்லையும் சரி, பணம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசியினருக்கு இருக்க போகிறது. விருச்சிக ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, இந்த விருச்சிக ராசியினரும் சரி, அதே போல் மேஷ ராசியினரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப குதூகலமாக இருப்பார்கள் இந்த ஒரு மாதம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரியான புதிதாக ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி புதிய தொடர்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிதான மனிதர்களை சந்திப்பீர்கள், புதிதாக ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்கும். ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் ஓரளவுக்கு பெரிய அளவில் நெருக்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நெருக்கமாக இருக்கும். அது உங்களுடைய தொழிலுக்காகட்டும், உங்களுடைய வேலைக்காகட்டும், உங்களுடைய மனதிற்காகட்டும், உங்களுடைய வாழ்க்கைக்காகட்டும், எல்லா விதத்திற்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி பண ரீதியான விஷயத்திற்கு எந்த ஒரு குறையுமே இந்த ஒரு மாதத்தில் நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, ரொம்ப தாழ்ந்து போயிட மாட்டோம். நமக்கு யூஸ்வலாக எப்பவும் போகிற மாதிரியான விஷயமா போகும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா விருச்சிக ராசினை இந்த ஒரு மாதம் உடல்நலில் கண்டிப்பான முறையிலே கவனம் தேவை. உடல்நலில் கவனம் தேவைன்னா அது எந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உப்பு காரம் அதிகம் சேர்த்தக்கூடிய நபர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இந்த ஒரு மாதத்தில் விருச்சிக ராசினருக்கு இருக்கிறது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த டெர்மட்டாலஜின்னு சொல்லுவோம்ல, இப்போ இந்த தலையிலலாம் பார்த்தோம்னா பொதுவாக உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் விஷயம், அதில் பர்டிகுலராக இந்த தலையில் ஏதாவது அரிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த பேனு பொடுகு இந்த மாதிரியான தொல்லைகள் எல்லாம் தலையிலே தலை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு மாதம் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தெல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது விருச்சிக ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடாகட்டும் அல்லது பேச்சாகட்டும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ரோட் சைடு இடத்துலலாம் வாங்கி சாப்பிட்றது, கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு வாங்கி உணவு அழுந்துவது, அல்லது வீட்டிலேயே சாப்பிட்றதே அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உப்பு புளி காரம்லாம் அதிகமாக சேர்த்துறது, அதுவும் சரியான நேரத்திற்கு உணவு அருந்தாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமும், நெருங்கி பழகக்கூடிய நபர்களிடத்தில் ரொம்ப ரைட் எடுத்துகிட்டு சில விஷயங்கள் நம்ம பேச்சு வாக்கில் நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்துடும். அல்லது பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களில் தலையீடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம தலையிட்டுருவோம். அவங்களோட பர்சனல் விஷயத்தில் அந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஜோன் இருக்கும் இல்லையா, அந்த ஜோனுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறதுங்கிறது
ரொம்ப பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு மாதத்தை பிறகு. அந்த விஷயத்தில் டிசிப்ளின் தேவை அப்படின்றது. மற்றபடி வந்து ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் உங்களுக்கு அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த மாதம் வந்து தேவையில்லாத கடன் சேருவதற்குண்டான வாய்ப்புகளுமே விருச்சிக ராசினருக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால வேண்டாத விஷயத்திற்கு கடன் வாங்கி இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்றது அந்த இம்பல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துங்கள். அதை பத்தபடி அந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி விட்டீர்கள் என்றால் செல்வமும் சரி மற்ற எல்லா விஷயமுமே சரி ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு மாதம் இருக்கும் விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும். தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் சொல்லிட்டு தனுர் ராசியுடன் அடுத்தது மகர ராசிக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தனுர் ராசினருக்கு நடக்க போகிறது. இந்த ஒரு மாதத்திலே நிறைய புது புது கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய உறவுகள், அந்த உறவுகளினால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ஸ்மால் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா புதிதாக வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் இருப்பவர்களுக்கு அதற்கு உயர் பதவி கிடைப்பது, அவங்களுடைய வேலையில் எனக்கு ரெகக்னிஷனே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகக்னிஷனுக்கு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அல்லது வந்து பார்த்தோம்னா ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, அல்லது வந்து பிஸ்னஸே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கலாம். இந்த சந்தோஷத்தை எல்லாம் கொண்டாடுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக குடும்பத்தோடு நீங்கள் வந்து வெளியூரும் போயிட்டு வரா மாதிரியான விஷயங்கள், பக்கத்தில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரா மாதிரியான விஷயங்கள், அல்லது நீங்களே தனியாக எங்கேயாவது போயிட்டு வரது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த அவங்க உங்களுடைய டிலேயை பொறுத்ததுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அது மாதிரி இப்போ மேரிடாக இருக்குது குடும்பத்தோடு இருக்கவும் நம்ம அப்புறம் அவங்களோட போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே தனுர் ராசினருக்கு இந்த ஒரு மாதம் நடக்க வைக்கிறது. ஃபேமிலியோடு எப்படி டூர் போகிறது, இப்போ தானே ஸ்கூல் திறந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சாலும் அதுக்குண்டான அமைப்பு வந்து இந்த ஒரு மாதம் கண்டிப்பாகவே வரும். பல தனுராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் கொஞ்சம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனாலேயும் சந்தோஷம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். கொஞ்சம் சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் தனுராசியினருக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, நல்லாவே வரும், எக்ஸ்ட்ராவாகவே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். குழந்தைகள்னால் ரொம்பவும் மன மகிழ்ச்சி. குழந்தைகள் நினைச்சு சில பேர் எல்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா குழந்தைகளை நினைச்சு வருத்தப்படாதவங்க யாருமே இப்போ இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக இந்த செல்ஃபோன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ இந்த ராசி பலனில் வர முடியாது. செல்ஃபோன் பார்க்குறது எல்லாத்தையும் எதுவும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மன நிம்மதி குறைவு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கிறது. ஜென்ரலாக பசங்களால் நமக்கு வந்து அதிகமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய ஒரு மேன்மையை நினைத்து நாம் வந்து பூரிப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பான முறையிலே தனுராசினருக்கு இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து புதிதாக வாகனங்கள் ஏதாவது வாங்குவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இருக்கிற வாகனங்களை ஏதாவது நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாங்க முடியலன்னா இருக்கிற வாகனங்களை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தாயுடைய ஒரு நிலையினால் உங்களுக்கு சந்தோஷம் மிகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். தாய் ரீதியான சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சில மகர ராசினருக்கு அது மாதிரியான விஷயங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படிங்கிற அந்த சுகம் அப்படின்றது இந்த ஒரு மாதம் சுகபோகமாக இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த அடக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதத்தை அடிக்கடி நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது சில இடத்துல வெளிக்காட்ட முடியாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து எங்கே ஆங்கரை வெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து சில டைமில் நம்ம வந்து ஒரு மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லையா, அதை விவரிக்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு காலமாக மகர ராசினருக்கு இருக்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்தி கொள்வது, அதுக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, பிரெத் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்தோம்னா வீடு சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக, புதுசாக சொத்து சேர்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், வாகனங்களில் சுகமாக நிறைய வாகனங்களில் இப்போ வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லைனாலும் உயர்தர வாகனங்களிலே நீங்கள் அதிகப்படியாக டிராவல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு மாதம் நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். அப்படி வாகனங்கள் நீங்கள் ஏதாவது வைத்திருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி உயர் ரக வாகனங்கள் வைத்திருக்கீங்கன்னா அதை வந்து இன்னும் ஏதாவது உங்களுக்கு பழுது நீக்கி இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துறது. நிறைய பார்த்தீங்கன்னா அப்போல்ஸ்ட்ரி ஒர்க் இந்த மாதிரியான நிறைய இன்டீரியர் பண்ணுவாங்க.
அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏதாவது கார் இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயமா சொல்லலாம். உங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரியான மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதில் ஏதாவது இன்டீரியர் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணுவீங்க அல்லது ரினோவேஷன் ஏதாவது இருந்தனாலும் இந்த ஒரு மாதம் செய்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம தாராளமான முறைகளை சொல்லலாம். மெயினாக இந்த ஒரு மாதத்தில் வந்து பணம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. அல்ல பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையிலே வரும். ப்ரொவைடட் நம்மளுடைய உழைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தில் கவனமாக ஃபோக்கஸ்டாக போடணும். எப்பவுமே உழைப்பு இருந்தால் தான் பணம் வரும், அது வேற விஷயம். பட் அந்த உழைப்பு கொஞ்சம் வந்து 10 ரூபாய்க்கு உழைச்சதுன்னா சில பேருக்கு 10 ரூபாயே வந்துடும், சில பேருக்கு வந்து 100 ரூபா கூட வரும். இப்போ வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் காஷன் அப்படின்ற மாதிரி காஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருந்ததுன்னா அதை ரொம்ப எளிதாக இந்த ஒரு மாதத்தில் 10 ரூபா பண்ண வேண்டிய இடத்துல 100 ரூபா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் மகர ராசினருக்கு இந்த கைவந்த கலையாக இந்த ஒரு மாதம் அமைந்துவிடும். அதனால அந்த கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ இயலாமை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோமே அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால் ஏதாவது உடம்புக்கு நமக்கு வராமல் இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மகர ராசினருக்கு இருக்கும். கும்பராசினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு மாதம் உங்களுடைய கம்யூனிகேஷனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சில தகவல்கள் கொடுப்பதன் மூலமாக அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சிப்ளிங்ஸ் மூலமாக, அதாவது உங்களுடைய சகோதரிகள் சகோதரர்கள் குறிப்பாக இளையவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஈவன் வந்து பார்த்தோம்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வருதோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது நற்செய்திகள் கொண்டு வருதோ அந்த மாதிரியான விஷயமாக கூட சொல்லலாம். அப்படியான அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகப்படக்கூடிய காலமாக கும்பராசினருக்கு இந்த ஒரு மாதம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிடம் நீங்கள் வந்து பண்ணுற கம்யூனிகேஷனால உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சோஷியல் மீடியா தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அல்லவா. அந்த சோஷியல் மீடியாவில் நாம் பகிரக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக, ஈவன் அது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஈவன் நம்ம வந்து வாட்ஸ்அப்பை சோஷியல் மீடியாவாக எடுத்துக்க முடியாதுனாலும் ஒரு கம்யூனிகேஷன் மீடியாவாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூடியூபாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இதன் மூலமாக எல்லாம் வந்து செய்தி பரிமாற்றத்தின் மூலமாகவும் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்கின் மூலமாகவுமே உங்களுக்கு இந்த ஒரு மாதம் கும்பராசினருக்கு அதிகப்படியான பலன் நல்லாவே வந்து சேரும்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு தைரியம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால கொஞ்சம் சோம்பி கிடப்பவர்களுக்கெல்லாம் கூட அதிகப்படியாக தைரியம் அப்படின்ற மாதிரி, தைரியம்னா என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நம்மளால முடித்து விட முடியும், நமக்கு வந்து இனிமே எந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் வந்து கும்பராசினருக்கு அதிகமாக தலை தூக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம், எந்த ஒரு குறையும் இருக்காது. நிறைய பக்கத்தில் டிராவலிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ஹவுஸ் ஒய்ஃபே இருந்ததுனாலும் சரி, அவங்களும் வந்து பக்கத்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கோ அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கோ அந்த மாதிரியான விஷயமாக அங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இடத்துக்கோ ரொம்பவும் அதிகமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நட்பின் மூலமாகவும் இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் மூலமாகவும் அதிகப்படியாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சந்தோஷமாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே இந்த ஒரு ஏரியாஸ் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவங்க கிட்ட எல்லாமே நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பன்மடங்காக வந்து கெட்டிப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது கும்பராசினருக்கு அதிகப்படியாக இருக்கிறது. மீனராசினை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து இந்த ஒரு மாதம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நான் அந்த வைகாசி மாதத்தில் சொன்னேன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு, வைகாசி மாத பலன்கள். அது மாதிரி மீனராசினரை பொறுத்த வரைக்கும் நிறைய மீனராசினருக்கு வந்து அடுக்கடுக்காக பலரும் வந்து சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற காரணத்தினாலே அவங்க ரொம்ப ஃபேட்டிக்காக இருக்காங்க. வரக்கூடிய நபர்களை பார்த்தாலே தெரிகிறது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான். மென்டலி வந்து மென்டல் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மன அளவிலே பயங்கரமாக ஒரு சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் நம்ம எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்றது நான் வந்து என்னுடைய சனி பயிற்சி விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமும் சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஒரு மாதத்தை நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. பணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கிருந்தெல்லாமோ முடங்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பீரிட்டு கொண்டு வரும்னே சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சரி ரொம்ப ரொம்ப கெட்டிப்படக்கூடிய தன்மையாகவும், புதுவே ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், அதன் மூலமாக அதிகப்படியான ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பேசியே சில விஷயத்தெல்லாம் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேரை, அது மாதிரி இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பேச்சிலேயே
இப்போ ஏதாவது தேன் தடவி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தேன் தடவி பேசக்கூடிய ஒரு பேச்சாக இந்த மாதம் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் மாறப்போகிறது. அது மாதிரி மாறக்கூடிய காரணத்தினாலே உங்களுக்கு அதிகப்படியாக லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப கோபமாவோ எடுத்தறிஞ்சோ ஈகோயிஸ்டிக்காவோ இல்லாமல் இருக்கும்பொழுதே நமக்கு அதற்குண்டான கண்டிப்பான அந்த ஹம்பிள்னஸுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அந்த ஹம்பிள்னஸ் கூடயே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயமுமே. அது மாதிரியான விஷயங்கள் மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் குதூகலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாவே குடும்பத்தில் குதூகலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். கடன்கள் ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் அது திரும்பி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடன்கள் நீங்கள் அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது நீங்கள் கொடுத்துருந்ததுன்னா அது திரும்பி வருது, நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னா அந்த கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் வந்து ஈஸியாக கொடுத்து முடிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீனராசினருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த ஒரு மாதம் இருக்கிறது. அதனால் பெரும்பான்மையான ஒரு மீனராசினர் எல்லாமே இந்த ஒரு மாதம் நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து பொன்னாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். நம சிவாய.